பன்னீர் பட்டர் மசாலா என் ஸ்டைல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை 2. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ்னால் 3 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளினா 2 போதும். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கலர் நல்லா ரெட்டிஷாகவும் இருக்கும். அதேமாதிரி காரம் குறைவாக கொடுக்கும். இது கூட பட்டர் சேர்த்து கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்துட்டு 10-15 முந்திரி கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன். இது கூட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுண்டி வரும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கணும். இது கடைசியாக சுண்டி வந்ததுக்கப்புறமா பன்னீர் கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி மசால் பொடியும் சேர்த்துட்டு கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.